எபிசோட் 916 கடோகாவை ஆளும் ஹரிஷ். ஹரிஷின் பார்வை கிளென் மற்றும் அவரின் ஆட்கள் மீது திரும்ப அனைவருமே பயத்துடன் அவரை பார்த்து கொண்டு நின்றார்கள். இந்த இடத்துக்கு நீதான் இன்சார்ஜா? கிளென்னை பார்த்து நக்கலாக கேட்டார் ஹரிஷ். அந்த சூழல் மொத்தமாக தலைகீழாய் மாறியது. சரவணனுக்கும் ஹரிஷுக்கும் இடையே நடக்கும் பேச்சுவார்த்தை பெரும் அதிர்ச்சியுடன் பார்த்து கொண்டிருந்தார் கிளென். அதிலே அவர்கள் இருவருக்கும் உண்டான பழக்கம் என்னவென்று அவருக்கு நன்றாக புரிந்தது. சரவணனுக்கு கீழ் ஹரிஷ் இருப்பதுதான் கிளென்னுக்கு ஆச்சரியமாக இருந்தது. ஹரிஷ், அது இங்க என்ன நடந்துச்சுன்னா? முழுதாய் பேச முடியாமல் தட்டு தரிமாறினார் கிளென். ஹரிஷிடம் என்ன காரணம் சொல்வதென்றே அவருக்கு தெரியவில்லை. சரவணனை தான் அடிக்க வந்திருக்கிறோம் என்று சொன்னால் ஹரிஷ் என்ன செய்வார் என்று அவரால் நினைத்து கூட பார்க்க முடியவில்லை. பயத்தில் அவருக்கு பேச்சு மறந்து போனது. பயப்படாத, இவர் என்னோட பாஸ் தான். என்ன சொல்ல வந்தியோ அதை நேரடியாவே சொல்லு. கட்டளையாக கிளென்னை பார்த்து அழுத்தமாய் கூறினார் ஹரிஷ். ஹரிஷுக்கு பொறுமை காற்றில் பறந்தது. எவ்வளவு விரைவாக முடியுமோ அவ்வளவு சீக்கிரத்தில் வந்த பிரச்சனையை முடித்துவிட்டு சரவணனை அவரின் வீட்டிற்கு அழைத்துச் செல்ல வேண்டும் என்ற எண்ணத்தில் இருந்தார் ஹரிஷ். ஆனால் கிளென் இப்படி நேரத்தை வீணாக்குவது அவருக்கு எரிச்சலை கொடுத்தது. கிளென்னுக்கு முகம் வெளுத்தது. என்ன இவனை போய் அவன் பாசனுக்கு கூப்பிடுறான்? இவனுக்கு பின்னாடி ஹரிஷ் இருப்பான்னு தெரியாம போச்சு. மனதில் புலம்பிய கிளென் என்ன செய்வது என்று தெரியாமல் தவித்தார். அவரால் பெரிதா என்ன கூறிட முடியும்? சரவணன் எதிர்த்து தடுக்க வந்திருக்கிறேன் என்று ஹரிஷிடம் கூற முடியுமா என்ன? இப்பொழுது மட்டும் கிளென் அவர்களை பிங்க் கிளப்பிலிருந்து வெளியே போக விடாமல் தடுத்தால் நிச்சயம் அவரால் இங்கிருந்து உயிருடன் வெளியே போக முடியாது. அந்த விஷயத்தை நினைத்து பார்க்கத்தான் அவருக்கும் மேலும் பயம் அதிகரித்தது. ஆழம் தெரியாமல் காலை வைத்து விட்டோமோ என்ற எண்ணம் அவருக்கு இப்பொழுதுதான் வந்தது. ஐயோ இல்ல, ஒன்றும் இல்லை, இதெல்லாம் ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். இங்கே ரொம்ப பெரிய தப்பு நடந்து போச்சு. நான் அந்த பொண்ணு மேலே ஒரு கண்ணு வச்சிருந்தேன். ஆனால் அந்த பொண்ணு நம்ம பாஸோட தங்கச்சின்னு எனக்கு தெரியாது. இது எல்லாமே தற்செயலாக நடந்தது. எல்லாமே ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான். அவசரமாய் வாய்க்கு வந்ததை கோரி சமாளிக்க பார்த்தார் கிளென். அவருக்கே இந்த பொய்யை ஹரிஷ் நம்புவாரா இல்லையா என்று தயக்கம் இருந்தது. அவரின் ஆட்கள் முதல் கொண்டு பிங்க் கிளப்பிலிருந்து அனைவருமே கிளென்னை மிகவும் ஆச்சரியத்துடன் பார்த்தார்கள். ஹரிஷுக்கு அருகில் நின்றிருந்த சரவணன் உண்மையிலேயே அங்கு நிற்பது கிளென் தானா என்று திகைப்புடன் பார்த்து கொண்டு நின்றார். இது உலகமாக நடிப்புடா சாமி. பல்ட்டி அடிக்கிறதுன்னு கேள்விப்பட்டிருக்கேன். இது அந்த பல்ட்டியால இருக்கு. இதுக்கேண்ட வெள்ளையும் சொல்லியுமா ஊருக்குள்ள தெரியணும்? சரவணன் வாங்கி பிளந்து கொண்டு கிளென்னை பார்த்து நினைத்தான். அதைவிட அவனுக்கு ஹரிஷை நினைத்தால்தான் இன்னும் ஆச்சரியமாக இருந்தது. ஹரிஷுக்கு கட்டோகாவில் மிகப்பெரிய அதிகாரம் இருக்கிறது என்று கேள்விப்பட்டிருந்தான். இதற்கு முன்பு ஹில்வுட்டில் கூட அண்டர் வேர்ல்டிலேயே அவரின் கைக்குள் வைத்திருந்தார். ஆனால் ஒரே ஒரு பெண்ணிற்காக சாதாரண சிறிய கடையை வைத்து நடத்தி கொண்டிருந்தார். அங்கு அவரின் பெயரை கேட்டாலே அனைவரும் பயத்தில் நடுங்கி விடுவார்கள். யாருக்கும் அடங்காதவராய் இருந்தவர், சீரும் சிங்கம் போல சுற்றித் திரிந்தவர், அவர் காதலித்த ஒரு பெண்ணிற்காக அனைத்தையும் விட்டுவிட்டு சாதாரண ஒரு ஆளாய் வாழ்க்கையை நடத்தி கொண்டிருந்தார். அப்படிப்பட்ட ஆள் இப்படி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்திருந்தது சரவணனுக்கு இன்னும் அதிர்ச்சியாக இருக்க, இப்பொழுது அங்கு வந்திருந்து கொட்டாக்கா வந்தும் அவரின் பழைய ஆளுமையை திரும்ப பெற்றிருப்பது அவனுக்கு இன்னும் அதிர்ச்சியாக இருந்தது. அதுவும் கட்டோக்கா ஹோக்சியாவை போன்று கிடையாது, முற்றிலும் மாறுபட்டிருக்கும். அப்படிப்பட்ட இடத்தில் அவருக்கு இவ்வளவு பெரிய அதிகாரம் இருப்பது சரவணனுக்கு சற்று கர்வமாகத்தான் இருந்தது. ஹரிஷ் சன்ஷிட் ஷாக்கின் உள்ளே தனியாக நுழைந்த போது கிளெனின் ஆட்களும் அங்கிருக்கும் அனைவருமே அவரை மரியாதையுடன் வரவேற்றார்கள். ஏன், கிளென் கூட அவரை மிகவும் மரியாதையுடன் தான் வரவேற்றார். இத்தனை பேரும் அவரிடம் நெருங்க அஞ்சு கொண்டிருப்பது அதிக அளவிலான ஆளும் திறமை ஹரிஷிற்கு இருக்கிறது என்று சரவணனுக்கு சொல்லாமலேயே விளங்கியது. வெறும் 3 மாதத்தில் அவ்வளவு ஆளுமை தோற்றத்தை ஏற்படுத்தி கொண்டார் ஹரிஷ். ஜஸ்டின் பெயரை கேட்டால் நரகத்தின் ராஜா என்று அறிந்து மற்றவர்கள் எப்படி அஞ்சு ஓடுகிறார்கள், அதே போல இங்கு ஹரிஷின் பெயரை கேட்டால் அனைவரும் மிரண்டு விடுகிறார்கள். இன்னும் சொல்ல போனால் ஹரிஷ் ஜஸ்டினையும் தாண்டி ஒரு படி மேலே இங்கிருக்கிறார். கூர்க் பாலைவனத்தில் கடைசியாக நடந்த அந்த யுத்தம் சரவணனுக்கும் அவனின் ஆட்களுக்கும் பல்வேறு வகையில் மாறுதல்களை ஏற்படுத்தி இருக்கிறது. சக்திவேலின் சொத்துக்கள் மொத்தமும் சரவணனின் கை சேர்ந்த பின்பு ஒட்டுமொத்த பீனிக்ஸ் குடும்பம் அவனுக்கு எதிராய் திரும்பி இருக்கிறது. இதில் அவன் அனைத்து பதவியையும் துறந்து தனியாக வளர்ந்து கொண்டிருக்க ஏகப்பட்ட எதிரிகள் அவனை சூழத் தொடங்கினார்கள். இதில் அவனுடன் இருந்தால் ஹரிஷ், விக்ரம், ஜஸ்டின், ரத்தினம் என அனைவரும் அவனுக்கு உறுதுணையாய் பக்க பலமாய் இருக்க தொடங்கினார்கள். அவரவர் வழிகளில் சரவணன் சொன்னது போல ஆளுமையை நிலைநாட்டிக் கொண்டிருக்கிறார்கள். பிரச்சனை என்று வந்துவிட்டால் ஹரிஷ்
அவரின் இயல்புத்தன்மையை முழுதாய் மாற்றிவிட்டு கர்ஜிக்கும் வேங்கையாய் உருமாறி விடுவார். கிளென் கூறியதை கேட்ட ஹரிஷ் எள்ளலாகச் சீறினார். என்ன தற்செயலா நடந்ததா? அழுத்தமாய் கேட்ட ஹரிஷ் அடுத்த நொடியை கிளென் கணத்தில் ஓங்கி ஒரு அறை விட்டிருந்தார். என்ன பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? என் பாஸ் கூட பிரச்சனை பண்றது உனக்கு கோயின்சிடன்ஸ் மாதிரி இருக்குதா? இதை என்ன நம்ப சொல்றியா? அவருக்கு சமமா இருக்கிறதுக்கு உனக்கு முதல்ல என்னடா தகுதி இருக்கு? அழுத்தமாய் கர்ஜிக்கும் குரலில் கேட்டார் ஹரிஷ். அவர் விட்ட அறையில் ஹரிஷ் அதிர்ச்சியுடன் பார்த்து கொண்டிருந்தார் கிளென். பயத்தில் அவருடனே வேகமாய் தலையை அசைத்தார். ஆமாமா, இதெல்லாம் என்னோட தப்பு தான், என்ன மன்னிச்சிருங்க. உடனே மன்னிப்பையும் கேட்டுவிட்டார் கிளென். இது அவருக்கு அவமானமாக இருந்தது. அதே நேரம் ஹரிஷுக்கு மீது இருந்த பயம் அவருக்கு அடிபணிய வைத்தது. ஹரிஷ் பற்றி நிறைய விஷயங்களை அவர் கேள்விப்பட்டிருக்கிறார். ஹரிஷ் பாதையில் தடையாக யார் வந்தாலும் கொஞ்சம் கூட பாரபட்சம் பார்க்காமல் அவர்களை கொன்று விடுவார். இதனாலேயே கிளென் ஏகப்பட்ட அவரின் ஆட்களை இழந்திருக்கிறார். அதனால் இப்பொழுது அவருக்கு தடையாக இருந்தது தனது உயிரை விட்டுவிட மனம் இல்லாமல் உடனே சரணடைந்து விட்டார் கிளென். ஓடிப்போ, இனிமே கண்ணு முன்னால வந்துடாத. அப்புறம் இப்ப விட்ட மாதிரி அப்ப விட மாட்டேன். எச்சரிக்கும் தோரணையில் வெறுப்புடன் கூறினார் ஹரிஷ். இதுவரை அவரிடம் வாலாட்டிய ஆட்களை அவர் விட்டதே இல்லை. அதிலும் இம்முறை அவரின் பாஸ் சரவணனிடமே வேலையை காட்டியிருக்கிறார் கிளென். ஹரிஷிற்கும் அவரை விடும் எண்ணமில்லை. ஆனால் சரவணன் மீண்டும் எந்த கட்டளையும் கூறாமல் இருக்க எச்சரித்து விட்டார் ஹரிஷ். ஹரிஷ் போகச் சொல்லவும் தான் கிளென்னிற்கு சற்று நிம்மதியாக இருந்தது. ஏதோ இன்று அதிர்ஷ்டவசமாக அவரின் உயிர் தப்பியது என்று நினைத்து நிம்மதியடைந்தார். உடனே சம்மதமாய் தலையசைத்தார் கிளென். தேங்க்யூ மிஸ்டர் ஹரிஷ். நான் இப்பவே இந்த நிமிஷமே இந்த இடத்த விட்டு போயிடுறேன். நீங்க எப்ப நினைச்சாலும் சன்ஷைன் ஆர்கனைசேஷனுக்கு வரலாம். நீங்க வர்றதுக்காக நாங்க எல்லாருமே காத்துக்கிட்டு இருப்போம். நீங்க எங்களோட ரொம்ப ரொம்ப முக்கியமான கெஸ்ட். மிகவும் தன்மையாக அடக்கமாக கூறினார் கிளென். விட்டால் போதுண்டா சாமி என்ற நிலையில் இருந்தார் அவர். கிளென் கூறியதற்கு ஹரிஷ் ஒரு பதிலும் சொல்லவில்லை. கிளென்னை அற்ப புழுவை பார்ப்பது போல பார்த்தார் ஹரிஷ். கிளென் மீது ஹரிஷிற்கு கொஞ்சம் கூட மரியாதையே இல்லை. ஹரிஷ் முன்னே கிளென் சாதாரண ஒரு குப்பை. கிளென் அங்கிருந்து நிம்மதியாக வெளியே செல்லலாம் என்று திரும்பி நடக்க ஆரம்பித்தார். ஆனால் அது அங்கிருக்கும் ஒருவனுக்கு பிடிக்கவில்லை. அவன் இங்கிருந்து போக கூடாது. சரியாக கிளென் வெளியே செல்லும் நேரத்தில் கூறினான் சரவணா. அதில் அப்படியே வேரூன்றி நின்றார் கிளென். ஆனாலும் மறுநொடியை அங்கிருந்து கிளம்ப எத்தனித்தார் கிளென். இவன் யார் தம்மை நிறுத்துவது என்ற நினைப்பு அவருக்கு. எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே. மறக்காமல் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் நம்மளோட தொடரவும் மேலும் பல தொடர்களை தெரிந்து கொள்ளவும் ராஜன்லியான் ஒய்டி டெலிகிராம் அண்ட் ராஜன்லியான் ஒய்டி இன்ஸ்டாகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் வந்து இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் அண்ட் ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் கொடுத்துருப்பேன். எபிசோட் 917. அவமானப்பட்ட கிளென். அங்கிருந்து செல்லக்கூடாது என சரவணன் கூறியதற்கு பிறகும் கிளென் அவன் பேச்சை மதிக்காமல் அங்கிருந்து செல்ல பார்த்தார். அவருக்கு ஹரிஷை கண்டால்தான் பயம். அவரே அவனை போகச் சொல்லிவிட்டார். அதற்கு மேலும் அங்கிருந்து என்ன செய்ய போகிறோம் என கிளம்ப பார்த்தார் கிளென். கட்டோகாவில் ஹரிஷ் முடிவை யாராலும் மாற்ற முடியாது என கேள்விப்பட்டிருக்கிறார் கிளென். ஒருமுறை ஹரிஷ் கூறிவிட்டால் அதற்கு பின் மறு பேச்சு கிடையவே கிடையாது என்று அறிந்திருந்தார் கிளென். ஹரிஷ் கொன்று விடுவேன் என முடிவெடுத்து விட்டால் ஒட்டுமொத்த குடும்பத்தையுமே அழித்து விடுவார். அந்த குடும்பத்தில் இருக்கும் சிறிய குழந்தையாக இருந்தாலும் சரி, முதியவராக இருந்தாலும் சரி, யாருக்குமே பாரபட்சம் பார்க்க மாட்டார். ஆனால் ஹரிஷ் ஒருவரை விட்டு விடுகிறேன் என்றால் அவரை தாண்டி எப்பேற்பட்ட ஆளவர்களை நெருங்க நினைத்தாலும் ஹரிஷ் அவர்களை நெருங்க விடமாட்டார். சரவணன் கூறியதை கேண்டதும் ஒரு நொடி குழம்பிய ஹரிஷ் சரவணன் பக்கம் வேகமாய் திரும்பினார். என்னாச்சு பாஸ்? கேள்வியாய் அவனை பார்த்து கேட்ட சரவணன் அகல்யாவை கண் காட்டினான். ஆதிரனோட சாவுக்கு இவனும் ஒரு வகையில காரணமா இருப்பான்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. அவ்வளவுதான். சரவணன் கூறிய அடுத்த நொடியை ஹரிஷ் வேகமாய் நின்று கிளென்னை வெளியே செல்ல விடாமல் குறுக்கே நின்றார். அதில் கிளென் உடல் அப்பட்டமாய் நடுங்கியது. ஹரிஷ் என்ன பண்ற? என்னதான் விடுறேன்னு சொன்னியே, இப்போ நீயே வாக்கு மீறலாமா? பதட்டத்துடன் ஹரிஷை பார்த்தபடியே கேட்டார் கிளென். அதிக பிரசங்கித்தனமா பேசாத. நான் போக சொன்னா நீ போகணும், இதே நான் இருக்க சொன்னா நீ இருக்கணும். என்னை எதிர்த்து முன்னால இங்கிருந்து போக முடியுமா? கடுப்புடன் கிளென்னை மிரட்டினார் ஹரிஷ். அதில் எச்சலை கூட்டி விழுங்கினான் கிளென். ஹரிஷ் வழியை மறைத்துக் கொண்டிருக்க கிளென்னுக்கு பதட்டமாக இருந்தது. இப்ப என்ன பண்ண போற? எதுக்காக வழியில நிக்கிற? உன்னால என்ன பண்ண முடியும்? என்ன ஹாரிசன் குடும்பத்தையே பகச்சிக்க பாக்குறியா? நீ யோசிச்சுதான் பண்றியா? உள்ளுக்குள் பயமும் நடுக்கமும் இருந்தாலும் அதனை காட்டிக்கொள்ளாமல் கேட்டார் கிளென். அதில் முகத்தை சுருக்கினார் ஹரிஷ்.
ஒரு நிமிடம் யோசிப்பதில் முகத்தை மாற்றினார். கேட்கவே நல்லா இருக்குல்ல? இந்த ஐடியாவும் பயங்கரமா இருக்கே. ஒட்டுமொத்த ஹாரிசன் குடும்பத்தையும் வேரோடு அழிச்சா எப்படி இருக்கும்? ஒரு புழு பூச்சி கூட உன்னோட குடும்பத்துல இல்லாம பண்ணா எனக்கு என்னோட வேலை இன்னும் சுலபமா இருக்குமே. இங்க வந்து எவ்வளவோ பண்ணிட்டேன், இத பண்ண மாட்டேன்னா? வில்லத்தனமாய் அழுத்தத்துடன் ஹரிஷ் கூறிட கிளெனின் கால்கள் வலுவிழந்தது. ஹரிஷ் கூறியதை கேட்டதற்கே அவருக்கு உடல் சில்லிட்டது. எல்லை மீறி ஹரிஷ் பேசுவதாக உணர்ந்தார் கிளென். அதே நேரம் ஹரிஷ் வெறும் வாய் வார்த்தைக்காக இதை கூறவில்லை என்று நன்கு அறிந்திருந்தார் கிளென். ஹரிஷ் ஒருமுறை கூறினால் நிச்சயம் அதனை நடத்தி காட்டுவார் என அவருக்கு நன்றாக தெரியும். இந்த விஷயத்தை கேட்டு கிளென் மட்டும் அதிர்ச்சியில் இல்லை. உடன் இருந்த சரவணனும் தான் திகைப்போடு ஹரிஷை பார்த்து கொண்டிருந்தான். ஹரிஷ் பேச்சிலேயே கிளென்னை நடுங்க வைத்து விட்டார். இந்த இடத்தில் கிளென்னுக்கு அவ்வளவு பெரிய அதிகாரம் இருக்கிறது என்று சரவணனுக்கு நன்றாக தெரியும். இதில் ஹாரிசான் குடும்பத்தை பற்றி ஹரிஷ் கூறியது அவனுக்கு இன்னும் ஆச்சரியமாயிருந்தது. ஹரிசாங் குடும்பம் ஹரிஷ் முன்னே ஒன்றுமே இல்லை என்பது போல் பேசினார் ஹரிஷ். கட்டோகாவிற்கு வருவதற்கு முன்பாக ஜாய் அவனுக்கு வழங்கிய அறிவுரைகளை பற்றி உணர்ந்தான் சரவணா. அதில் அவள் அங்கிருக்கும் பெரிய குடும்பங்களில் அனாவசியமாக பிரச்சனை வைத்துக் கொள்ளக்கூடாது என்று கூறியிருந்தாள். இதில் ஹாரிசான் குடும்பத்திடம் பேசுவதற்கு மத்தியசமாக பீனிக்ஸ் குடும்பத்தின் ஆட்கள் வேண்டும் என்று தெளிவாய் கூறியிருந்தாள். அப்படியென்றால் ஹாரிசான் குடும்பத்திற்கு அங்கு அவ்வளவு பெரிய அதிகாரம் இருக்கும் என்று நினைத்து வியந்தான் சரவணா. ஆனால் இப்பொழுது ஹரிஷ் பேசிய பேச்சு அவரின் கண்ணிற்கு ஹாரிசான் குடும்பம் ஒரு அற்ப புழு போல் தெரிவது அவனுக்கு வியப்பாக இருந்தது. அவர்களையெல்லாம் கால் தூசிக்கு சமமாக பேசினார் ஹரிஷ். ஹாரிசான் குடும்பத்தை அப்படி பேசுவது அங்கிருக்கும் அனைவருக்கும் அதிர்ச்சியாகத்தான் இருந்தது. ஹரிஷ் வந்ததற்கு பின்பு ராயனும் ஜாயும் அவரின் பின்னே உள்ளே வந்திருந்தார்கள். இதனை கேட்ட ஜாய் அதிர்ச்சியில் வாயை பிளந்து விட்டாள். அவளால் கொஞ்சம் கூட இதனை நம்ப முடியவில்லை. சரவணனுக்கும் ஹரிஷிற்கும் இடையே உள்ள நட்பை பற்றி அவள் நன்கு அறிந்திருந்தாள். நட்பு என்பதை தாண்டி அவர்கள் இருவரும் உடன்பிறவா சகோதரர்களைப் போலத்தான் இருப்பார்கள். ஹரிஷ் ஹில்வுட்டில் இருந்த வரைக்கும் அவர் சாதாரண ஆளாகத்தான் இருந்தார். சிறிய கட்ட பஞ்சாயத்தில் தான் அவளுக்கு தெரிந்தது அவர் ஈடுபட்டிருந்தார். அவரின் வரலாறு என்ன என்று அவளுக்கு முழுதாய் தெரியாது. அதனால்தான் அவளுக்கு பெரும் அதிர்ச்சியாக இருந்தது. ஹில்வுட்டில் மிகவும் சாதாரணமாக இருந்த ஒரு ஆள் கட்டோகாவில் இப்படி இருக்கிறாரே என்று அதிர்ச்சியில் உறைந்து நின்றாள் ஜாய். ஹோக்சியாவிற்கும் கட்டோகாவிற்கும் பல வித்தியாசம் உண்டு. இரண்டு நாடுகளுமே நேர் எதிர்மறையாக இருக்கக்கூடியவை. கட்டோகாவில் அதிக அளவிலான ஆளுமை வாய்ந்த அண்டர்வேர்ல்ட் ஆட்கள் இருப்பார்கள். மூளைக்கு மூளை ஒரு ஆர்கனைசேஷன் இருக்கும். அப்படிப்பட்ட ஊரில் வெறும் 3 மாதங்களில் இவ்வளவு பெரிய ஆளுமையை பெற்றிருக்கிறார் என்று நினைத்து திகைத்தாள் ஜாய். பிங்க் கிளப்பில் இருக்கும் அனைவரையும் ஒருமுறை சுற்றி பார்த்தாள் ஜாய். அங்கிருக்கும் யாருக்கும் ஹரிஷை எதிர்த்து பேச தைரியம் துளி கூட இல்லை. ஒருவர் கூட நிமிர்ந்து ஹரிஷின் கண்களை பார்க்கவில்லை. அனைவருமே ஹரிஷை மிகவும் பயத்துடனும் மரியாதையுடனும் பார்த்து கொண்டு நின்றார்கள். ஹரிஷ் அந்த அறையில் இருக்கும் அனைவரையுமே ஆக்ரோஷமாக பார்த்து முறைத்தார். என்ன நான் சொன்னது செஞ்சு காட்டணுமா? சிங்கம் என கர்ஜிக்க அங்கிருக்கும் அனைவருக்கும் உடல் அப்பட்டமாய் நடுங்கியது. ஹரிஷ் எதிர்த்து யார் பேசினாலும் நிச்சயம் மரணம் உறுதி என்று அங்கிருக்கும் அனைவரும் அறிந்த ஒன்றுதான். கிளெனின் ஆட்கள் கால்கள் நடுங்க தன்னிச்சையாக பின்வாங்கிக் கொண்டார்கள். ஹரிஷ் அவரின் பார்வையை அடுத்ததாக கிளெனின் பக்கம் திருப்பினார். என்ன உன்னோட குடும்பத்தை ஒட்டு மொத்தமா அழிச்சிருவா? அழுத்தமாய் கேட்க கிளெனின் முகம் வெளுத்தது. பயத்தில் விழுந்து போன கிளென் வெடவெடுத்து போனார். ஹரிஷின் பார்வை அவர் உடலெங்கும் சில்லிட்டது. ஹரிஷ் முன்பு அவரால் நிற்க கூட முடியவில்லை. கால்கள் இரண்டும் நடுங்க ஆரம்பித்தது. இல்ல தயவு செஞ்சு அப்படி எதுவும் பண்ணிடாத, வேண்டாம் ப்ளீஸ். தலையை குனிந்து கொண்டு கெஞ்சலாக கூறினார் கிளென். இன்று ஹரிஷ் முன்பு அவரின் அதிகாரமும் ஆளுமையும் மரியாதையும் கௌரவமும் மொத்தமாக தூள் தூளாக நொறுங்கியது. இத்தனை வருடங்களாய் இந்த இடத்தில் அவருக்கு இருந்த ஆளுமை மொத்தமும் ஒரே நொடியில் காற்றாய் பறந்தது. அகல்யாவை ஹாரிசான் குடும்பத்திற்கு அழைத்துச் செல்ல வேண்டும் என்று அவர் நினைத்தாலும் இப்பொழுது அவரால் ஹரிஷை எதிர்த்து எதுவும் செய்திட முடியாது. ஹரிஷ் பேச்சுக்கு மறு பேச்சு அங்கு கிடையாது. நான் தான் தப்பு பண்ணிட்டேன் ஹரிஷ், நீ கவலைப்படாத. எங்களுக்கு சரவணன் உன்னோட ஃப்ரெண்டுன்னு தெரியாது. அதுவும் இல்லாம அகல்யா உன்னோட தங்கச்சின்னு தெரியாது. என்ன மன்னிச்சிரு, தெரியாம இதெல்லாம் பண்ணிட்டோம். தலையை குனிந்து கொண்டு கெஞ்சலாக கூறினான் கிளென். ஹரிஷ் பார்வையிலேயே நடுங்கிக் கொண்டிருந்தவருக்கு வியர்வாய் ஆறாக ஓடியது. அங்கு இருக்கும் அனைவருக்குமே கிளென் ஹரிஷிடம் கெஞ்சி மன்னிப்பு கேட்பதை பார்த்து கொண்டிருந்தார்கள். கிளெனின் ஆட்களாலும் எதுவும் செய்ய முடியவில்லை. நடக்கும் சம்பவங்கள் அனைத்தும் நாடகத்தில் வருவது போல இருந்தது அவர்களுக்கு. அதன் பின் கருத்த முகத்துடன் கிளென் அங்கிருந்து வெளியே நடந்தார். இன்று அவருக்கு மிகப்பெரிய அவமானம் நிகழ்ந்துவிட்டது. வெளியே வர அவர் ஜாயை கவனித்தார்.
அவருக்கு ஜாய் யார் என்று தெரியவில்லை. ஆனால் அவளின் முகம் அவருக்கு தெரிந்த ஏதோ ஒரு பெண்ணின் முகத்தை நினைவுபடுத்தியது. உள்ளெல்லாம் நல்லபடியா முடிஞ்சிருக்குல்ல, இதுக்கு மேலேயும் பிரச்சனை ஆகுமா என்ன? உள்ளே எட்டி பார்த்தபடியே வாசலில் நின்றிருந்த ஜாய் கேட்டாள். வாசலில் இருந்துதான் அவளால் அனைத்தையும் பார்க்க முடிந்தது. அதனால இன்னும் படபடப்புடன் நின்றிருந்தாள் ஜாய். அவள் அருகில் நின்றிருந்தான் ராயன். லேசாய் புன்னகைத்தான். கவலைப்படாதீங்க, எங்க பாஸ் எல்லாத்தையும் பார்த்துக்குவாரு. அவளுக்கு ஆறுதலாக கூறினான் ராயன். உள்ளே சென்றதில் என்ன ஆகுமோ என்று ஜாய் பதட்டத்துடன் நின்றிருந்தாள். என்னதான் ஹரிஷிற்கு பலம் அதிகமாக இருந்தாலும் லேசான அச்சம் அவளுக்குள் இருந்தது. கட்டோகா பற்றி அவள் கேள்விப்பட்டதப்படி. எபிசோட் 918 கிளென்னின் தந்தை. ஜாய் பதட்டத்துடனே வாசலில் நின்று கொண்டு உள்ளே எட்டி பார்த்து கொண்டிருந்தாள். ஹரிஷ் வந்து இவ்வளவு நேரமாகியும் இன்னும் சரவணன் வெளியே வரவில்லையே என்ற பதட்டத்திற்கு நின்றிருந்தாள். உன்னோட பாசு சரவணாவும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்னு எனக்கு நல்லாவே தெரியும். இருந்தாலும் எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு. அருகே இருந்த ராயனிடம் கூறினாள் ஜாய். எங்க பாஸால முடியாத விஷயம்னு ஒண்ணுமே இல்லை. கண்டிப்பா அவர் நல்லபடியா அந்த விஷயத்தை முடிச்சிருப்பாரு. நீங்க தேவையில்லாம ரொம்ப கவலைப்படாதீங்க. ராயன் கூறிட அவர்கள் இருவரும் பேசியதை கிளென் கேட்டுக்கொண்டிருந்தார். இவற்றை கேட்டதுமே அவர் முகம் யோசனையில் சுருங்கியது. அப்ப ஹரிஷ் இதுக்காக தான் சரவணனுக்கு ஹெல்ப் பண்றானா? அப்ப இவங்களுக்கு ஏற்கனவே நல்ல பழக்கம் இருக்கு போலயே. அதுவும் இல்லாம ஹரிஷ் சரவணன்கிட்ட இருக்கிற பணத்துக்காக தான் இவ்வளவு தூரம் பண்றான். மனதில் நினைத்து கொண்டார் கிளென். இப்பொழுதுதான் அவருக்கு பல விஷயங்கள் புரிவது போன்று இருந்தது. ஹரிஷ் போன்ற மனசாட்சியே இல்லாத ஆட்கள் அவரை யார் நெருங்கினாலும் இரக்கமே காட்டிட மாட்டார்கள். அப்படிப்பட்ட ஆள் சாதாரணமாய் யாருக்கும் உதவிட மாட்டார்கள் என்று அறிந்திருந்தார் கிளென். ஹரிஷ் சரவணன் எனக்கு உதவும் காரணம் புரிந்ததும் கருத்த முகத்துடன் அந்த இடத்தை விட்டு வெளியேறினார் கிளென். அவர் நடக்க அவருடன் அவரின் ஆட்களும் உடன் நடந்து வந்தார்கள். அவர்களுக்குமே அதிருப்தியாகத்தான் இருந்தது. மிஸ்டர் ஹாரிசன், இந்த ஹரிஷ் இவ்வளவு திமிரு பிடிச்ச ஆளா இருப்பாங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. அத்தனை பேர் முன்னாடி இன்னைக்கு உங்களையே அவ்வளவு அசிங்கப்படுத்திட்டான். கிளென்னின் அடியாள் ஒருவன் கடுப்புடன் அவரிடம் கூறினான். அதில் அவனை பயங்கரமாய் முறைத்தார் கிளென். அவனை எதிர்த்து நம்மால என்ன பண்ண முடியும்? ஹரிஷை பத்தி நான் நிறையவே கேள்விப்பட்டிருக்கேன். எப்பவுமே நாம எதிர்பார்க்காத விஷயத்தை தான் அவன் பண்ணுவான். அவனை நெருங்கவே முடியாது. எரிச்சலுடன் அந்த அடியாளிடம் கூறினார் கிளென். அவருக்கு ஏற்கனவே ஹரிஷ் மீது பயங்கர எரிச்சல் இருந்தது. இதில் இவன் வேறு இப்படி கடுப்பேத்தும் விதமாக பேச இன்னும் எரிச்சல் அடைந்தார். அவர் கூறியதை கேட்டதும் அந்த அடியாள் அப்படியே அமைதியாகினான். அவனுக்கு அந்த பதிலில் துளியும் உடன்பாடு இல்லை. அமைதியான குரலில் தயக்கத்துடன் பேசினான். அப்போ அவனை அப்படியே விட்டு விடலான்னு சொல்றீங்களா? அங்க அவன் என்ன பேச்சு பேசின ஹாரிசன் குடும்பத்தை பத்தி அவ்வளவு மட்டமா பேசணும்னு இருக்கிற எல்லாத்தையும் கொண்டுருவேன்னு சொன்னா அது எல்லாத்தையும் கேட்டு நம்ம அமைதியா விட்டுற போறோமா? புகார் அளிக்கும் விதமாக அந்த அடியாள் கூறிட கிளென் புருவம் முடித்தவுடன் அவனை பார்த்தார். அந்த அடியாளின் பேச்சு அவரை தூண்டிவிடும் எண்ணமாக இருந்தது. கிளென் அவர் கூறியதை பற்றி யோசிக்க தொடங்கினார். அவருக்குமே ஹரிஷ் அதிகமாய் பேசியது போன்று தோன்றியது. இங்கு வந்து முழுதாய் 3 மாதம் கூட ஆகவில்லை. அதற்குள்ளே லோக்கல் வில்லனாக உருவாகியிருக்கும் ஹரிஷ் பல வருடங்களாய் அங்கே இருக்கும் ஆரிசன் குடும்பத்தை ஒன்றுமை இல்லாதது போல் பேசியது அவருக்கு சுருக்கென்று கோபத்தை உண்டாக்கியது. நேற்று முளைத்த காளானுக்கு இவ்வளவு திமிர் இருக்கிறதா என்று நினைத்தார் கிளென். அவரை மட்டும் அசிங்கப்படுத்தியது மட்டுமில்லாமல் ஆரிசான் குடும்பம் மொத்தத்தையும் அசிங்கப்படுத்தியிருப்பதை எண்ணி அவருக்கு உள்ளுக்குள் கோபம் கொதிக்க ஆரம்பித்தது. ஆரிசான் குடும்பத்தை கீழே தள்ளும் அளவிற்கு அவனுக்கு தகுதி இருக்கிறதா என்று யோசித்தார் கிளென். ஹரிஷ் அவமானப்படுத்தியதை நினைக்க அவரின் பழைய தன்மானத்தை திரும்ப பெற்றுக்கொள்ளும் எண்ணம் அவர்கள் விழித்தனமாய் வர ஆரம்பித்தது. சன்செட் ஷாக் அவரின் இடம். அவர் அடிக்கடி வந்து போகும் இடத்தில் அவருக்கு ஏற்பட்ட அவமானத்தை அவர் எப்படி சும்மா விட்டு விடுவாரா? அந்த அடியாளை பார்த்து எழலாக சீறினார் கிளென். ஹாரிசன் குடும்பம் ஒன்னும் அவன் நினைச்ச அளவுக்கு மட்டமானது இல்லை. எங்களுக்கு எதை எப்போ எப்படி பண்ணணும்னு தெரியும். அழுத்தமாய் கூறிய கிளென் அங்கிருந்து அவரின் பென்ஸ் காரில் ஏறி கிளம்பினார். காரில் சென்று கொண்டிருக்கையில் அவரின் தந்தைக்கு அழைத்தார் கிளென். அப்பா, நான் ஹரிஷ் இருக்கானே, அவனுக்கு வர வர ரொம்ப திமிரு அதிகமாயிட்டே இருக்கு. அழைப்பு ஏற்கப்பட்டவுடனே கடுப்புடன் கூறினார் கிளென். அவருக்கு ஹரிஷ் அவமானப்படுத்தியது பயங்கர எரிச்சலை கொடுத்தது. ஹரிஷ் மீது இருக்கும் வெறுப்புடன் பேசினார் கிளென். அழைப்பின் எதிர்பக்கத்தில் இருந்த கிளென்னின் தந்தை இதை கேட்டதும் லேசாக புன்னகைத்தார். ஒரு ஆளோட அதிகாரமும் பலமும் வளர்ந்துகிட்டே போச்சுன்னா கூடவே திமிரும் அதிகமாயிட்டே தான் போகும். அதனால இது சாதாரணம் தான். மிகவும் சாதாரணமாய் அவர் கூறிட கிளென் பேச்சை நிப்பாட்டி அவர் கூற வருவதை பற்றி யோசிக்க ஆரம்பித்தார். அவரின் தந்தை அவர் கூற வருவதை வேறு விதமாக புரிந்து கொண்டார் என்பதை நினைத்து நொந்தார் கிளென்.
ஐயோ அப்பா, நான் சொல்றத முழுசா கேளுங்க. அந்த விதத்துல நான் சொல்லல. இதுக்கு முன்னாடி ஹரிஷ் கூட எனக்கு ஒரு சின்ன பிரச்சனை ஏற்பட்டுச்சு. அமைதியாய் கிளென் கூறிட இதனை கேட்டு அவரின் தந்தைக்கும் பெரும் அதிர்ச்சியாக இருந்தது. உடனே அவரின் சீட்டிலிருந்து வெடுக்கென்று எழுந்து நின்று கத்தினார். அறிவு கட்ட முண்டம், என்னடா பண்ணி தொலைச்ச? அவங்கிட்ட என்ன பேசி வச்ச? பயங்கர கோபத்துடன் கத்த கிளென்னிற்கு அது எரிச்சலை கொடுத்தது. உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்குதா? நீ எதுக்கு ஹரிஷ் கிட்ட பிரச்சனை வச்சுக்கிட்ட? உனக்கு நல்லா தெரியும் நம்ம ஃபேமிலி அவங்க கூட பேச்சுவார்த்தை நடத்த ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். அப்படி இருந்தா அவங்கிட்ட போய் பிரச்சனையை வளர்த்துட்டு வந்திருக்கியே, முட்டாள் முட்டாள்! பயங்கர கோபத்துடன் கத்தினார் கிளென்னின் அப்பா. கிளென் நடந்ததை விளக்க அவசரமாய் பேச ஆரம்பித்தார். அப்பா, அண்டர் கிரவுண்ட் வேர்ல்ட்ல இருக்கிறவங்க கூட நமக்கு என்னப்பா பேச்சுவார்த்தை வேண்டியிருக்கு? அதுக்கு எந்த அவசியமும் இல்ல. அவன்லாம் ஒரு ஆளா? பயங்கர கோபத்தில் கிளென் கூற அவரின் அப்பாவிற்கு ஆத்திரம் இன்னும் அதிகரித்தது. மகனை திட்டக்கூடாத வார்த்தைகளில் திட்டியவர் மேஜையை ஊங்கி தட்டினார். நீ எல்லாம் என்னத்துக்கிற குடும்பத்துல இருக்கிற? நம்மளோட பிசினஸ் பத்தி உனக்கு தெரியுமா தெரியாதா? எப்பேற்பட்ட ஆளுங்களோட நம்ம கான்டாக்ட் வச்சிருக்கோம்னு தெரிஞ்சும் இப்படி ஒரு முட்டாள்தனமான கேள்வியை கேட்கிறியே. உனக்கு நிஜமாவே மண்டையில மூளைன்னு ஒண்ணு இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியல. கோபமாக கிளென்னை திட்டி தீர்த்தார் அப்பா. கிரேட் வெனிசுலாவில் இருக்கும் அனைத்து ஆர்கனைசேஷனிலும் ஹரிஷிற்கு மிகப்பெரிய அதிகாரமும் ஆள்பலமும் இருக்கிறது. காரணம், ஹரிஷை எதிர்க்க அங்கு யாருமே இல்லை. இல்லை என்றால் ஹோக்சியாவில் இருந்து வந்த ஒரு சாதாரண ஆளை ஒட்டுமொத்த த கிரேட் வெனிசுலாவையே ஆட்கொள்ள விட்டு விடுவார்களா என்ன? எங்கிருந்தோ வந்த ஒருவன் அந்த இடத்தையே ஆட்சி செய்வதற்கு காரணம் அவனிடம் இருக்கும் பலம் மட்டுமே. அதற்கு பயந்துதான் அனைவரும் அவருக்கு பணிந்து போகிறார்கள். ஹரிஷுடன் ஒப்பந்தத்தில் இருந்தால்தான் பின்னாளில் அவர்களால் அவர்களின் தொழிலை இன்னும் மென்மேலும் உயர்த்தி செல்ல முடியும். ஹரிஷ் அவர்கள் பக்கம் இருந்தால் அவர்களுக்கு தான் மிகப்பெரிய பலமாக இருக்கும். அதனை விட ஆரிசன் குடும்பத்திற்கு இப்பொழுது ஹரிஷின் உதவி தேவையாக இருந்தது. கட்டோகாவில் இருக்கும் ஒரு மிகப்பெரிய குடும்பத்தை அழிப்பதற்கு ஹரிஷின் உதவி அவர்களுக்கு தேவையாக இருந்தது. கட்டோகாவில் அந்த குடும்பத்திற்கு ஏகப்பட்ட பலம் இருக்க பல இடங்களில் அவர்கள் கைதான் ஓங்கியிருக்கிறது. அதனாலேயே ஆரிசன் குடும்பத்தால் அந்த இடத்தினுள் நுழைவிடாமல் போனது. அவர்களுக்கு தடையாக இருக்கும் குடும்பத்தினை அழிப்பதற்கு ஹரிஷின் உதவியை நாடினார்கள் ஹாரிசான் குடும்பத்தினர். இந்த விஷயத்தை முழுவதும் கச்சிதமாக முடிக்கக்கூடிய ஆள் ஹரிஷ் ஒருவரே. ஆனால் இப்பொழுது கிரேட் வெனிசுலாவில் மிகவும் கொடூரமான ஒரு ஆள் ஹரிஷ் மட்டுமே. அதனால்தான் அவருடன் பேச்சுவார்த்தையில் இருந்து கொண்டு இருந்தார்கள் ஆரிசன் குடும்பத்தினர். அவர்களுக்கு தடையாக இருக்கும் குடும்பத்தினை அழித்துவிட்டால் இன்னும் பல 100 மடங்கு அவர்களுக்கு அதிகாரம் கிடைக்கும். அந்த எண்ணத்தில் தான் ஹரிஷிடம் பணிந்து போக முடிவெடுத்திருந்தார்கள். இவற்றையெல்லாம் கேட்ட கிளென்ஸிற்கு பெரும் அதிர்ச்சியாக இருந்தது. ஆனாலும் இன்று நடந்ததை அவனால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அவனுக்கு மட்டும் அங்கு அவமானம் நிகழ்ந்திருந்தால் இவ்வளவு கோபம் இருந்திருக்காது. ஆனால் ஒட்டுமொத்த ஆரிசான் குடும்பத்தையே அவமானப்படுத்தியிருப்பது அவனுக்கு எரிச்சலை கொடுக்க பல்லை கடித்து கொண்டு பேசினான் கிளென். ஆனா அப்பா, இன்னைக்கு சன்செட் ஷாக்ல அவன் என்ன பேசான்னு உங்களுக்கு தெரியுமா? அழுத்தமாய் கூறி நடந்ததை சொல்ல அவரின் தந்தைக்கு ஆத்திரம் இன்னும் அதிகரித்தது. எபிசோட் 919 சன்செட் ஷாக் ஓனர். கிளென் அவர் தந்தை கூறியதை கேட்டு அதிர்ச்சியில் இருந்தாலும் அவரால் ஹரிஷ் அவமானப்படுத்தியதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அப்பா, அவங்க சன்செட் ஷாக்ல என்ன சொன்னாலும் உங்களுக்கு தெரியுமா? என்ன? நம்மளோட ஹாரிசன் குடும்பத்தை ஒட்டுமொத்தமா அழிச்சிருவோன்னு என்கிட்ட சொன்னான். கோபமாக அதே நேரம் அழுத்தத்துடன் கிளென் கூறிட அவரின் தந்தைக்கு முகம் இறுகியது. கோபத்தில் கண்கள் சிவக்க ஆரம்பிக்க மீண்டும் மேஜையை ஓங்கி குத்தினார். என்ன? அவன் அப்படி சொன்னானா? நிஜமா சொல்றியா? பல்லை கடித்துக் கொண்டு கோபத்துடன் கேட்டார் கிளென்னின் அப்பா. ஆமாப்பா, நான் உண்மைதான் சொல்றேன். அவன்கிட்ட பலம் இருக்குதான், நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா அவனுக்கு அதை விட திமிருதான் அதிகமா இருக்கு. எவ்வளவு தைரியம் இருந்தா என்கிட்டயே வந்து நம்ம குடும்பத்தையும் அழிப்பேன்னு அவன் சொல்லுவான். கிரேட் பென்சிலாவில் நம்ம குடும்பம் அவ்வளவு மட்டமானதுன்னு நினைக்கிறான். நம்மளெல்லாம் நான் ஒன்றும் இல்லாத ஆளுங்க நினைச்சிட்டானா? அவனுக்கு நம்ம யாரு, நம்ம குடும்பத்தால என்ன பண்ண முடியும்னு காட்டணும். கோபத்துடன் கூறிக்கொண்டிருந்தார் கிளென். கிளென்னின் எண்ணமெல்லாம் அவரின் தந்தை ஹரிஷுக்கு எதிராக திருப்புவதில் தான் இருந்தது. ஆனால் அவர் எதிர்பார்க்காத ஒன்று அவரின் அப்பா இன்னமும் அவர்கள் நடத்தி கொண்டிருக்கும் பேச்சுவார்த்தையிலேயே இருந்தது. என்னதான் கிளென் தோழிவிட நினைத்தாலும் அது அங்கு செல்லுபடியாகவில்லை. கிளென் எவ்வளவோ முயற்சி செய்து பார்த்தார். ஆனால் இன்னும் அவரின் அப்பா அந்த பேச்சுவார்த்தை பற்றி யோசித்துக் கொண்டுதான் இருந்தார். இடம் சன்செட் ஷாக். கிளென் அங்கிருந்து சென்றதும் ஹரிஷ் உடனே வேகமாய் சரவணன் பக்கம் வந்தார். அவனை கண்டதுமே சிறுபிள்ளை போல மகிழ்ந்தார் ஹரிஷ். பாஸ், ரொம்ப நாள் கழிச்சு உங்களை பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இன்னைக்கு நைட்டு நம்ம சரக்கு பாட்டி கண்டிப்பா வைக்கிறோம், கொண்டாடுறோம். மிகவும் குஷியுடன் சந்தோஷமாக கூறினார் ஹரிஷ்.
சரவணன் தான் ஹரிஷை ஏற்ற இறக்கத்துடன் குழப்பமாக பார்த்தான். அவனுக்கு இன்னுமே ஹரிஷை நினைத்தால் ஆச்சரியமாகத்தான் இருக்கிறது. இங்க வந்து முழுசா 3 மாசம் கூட ஆகல, அதுக்குள்ள எப்படி இங்க வந்தது முழுசா பாட்ஷா மாதிரி மாறிட்டீங்களே? கேலியாக சரவணன் கேட்டாலும் ஹரிஷின் வளர்ச்சியைக் கண்டு அவனுக்கு ஆச்சரியமாகத்தான் இருந்தது. இவ்வளவு குறுகிய காலத்தில் இவ்வளவு பெரிய ஆளாக வளர்ந்திருப்பது அவனுக்கு பெரும் திகைப்புதான். எதுவும் என்னோட கையில இல்ல, எல்லாம் மேல இருக்கிறவன் பாத்துக்குவான். சிரிப்புடன் ஹரிஷ் கூறிய சரவணன் அவனை எகத்தாளமாக பார்த்தான். அடிக்கிறது, நீங்க கொல்றது, நீங்க பண்ற ரவுடிசம் எல்லாத்தையும் நீங்க பண்ணிட்டு மேல இருக்கிற மேல பழியா போடுறீங்களே, இந்த நக்கல் தானே வேணாங்கிறது. சிரிப்புடன் சரவணன் கூற ஹரிஷும் சிரித்து கொண்டான். சரி விடுங்க பாஸ், நம்மளை பத்தி இப்ப பேச வேண்டாம். நீங்க வேற ரொம்ப டயர்டா இருக்கீங்க. உங்களை முன்னாடி பார்த்ததை விட இப்ப ரொம்ப வித்தியாசமா இருக்கீங்களே, முகமே மாறின மாதிரி இருக்கு. ரொம்ப பெரிய பிரச்சனை ஏதாவது மாட்டிட்டு இருக்கீங்களா? சந்தேகமாய் ஹரிஷ் கேட்க சரவணன் அவரை கேள்வியாக பார்த்தான். பிரச்சனையா? எனக்கா? கேள்வியாக அவன் கேட்க ஹரிஷ் கௌக்கமாய் சிரித்தார். என்ன பாஸ், உங்களுடைய காதல் வாழ்க்கை எப்படி போகுது? அதை நினைச்சுதான் ரொம்ப ஃபீல் பண்றீங்களோ? கிண்டலாக ஹரிஷ் கேட்க அப்போதுதான் சரவணனுக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வந்தது. சூழ்நிலையை உணர்ந்ததுமே அவன் கண்கள் அதிர்ச்சியில் விரிந்தது. ஐயோ, இங்க வர அவசரத்துல நான் தாரிகா கிட்ட சொல்லவே இல்லையே. அவன் தலையில் கை வைக்க ஜாயும் ஹரிஷும் சிரித்தார்கள். அயர்லாண்டுக்கு நீ வந்தப்போ தாரிகா கிட்ட சொல்லவே இல்ல. அப்பவே அவ உன்னை மன்னிச்சு விட்டது ரொம்ப பெருசு. இப்ப திரும்பவும் இன்னும் என்னென்னலாம் பண்ண போறாளோ. உன்னெல்லாம் பாவம் பார்த்து அவ மன்னிச்சு விடுறது பெருசு. இதே நானா இருந்ததுன்னு வச்சுக்க, போடான்னு தூக்கி போட்டு போயிட்டே இருந்திருப்பேன். நீ பண்ணின வேலையெல்லாம் அப்படி இருக்கு. சரவணன் ஜாய் கேலி செய்ய கடுப்பில் கண்களை சுழற்றினான். விடுங்க பாஸ், எப்படி சமாதானப்படுத்தணும்னு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். எனக்கு அதுல உங்களோட நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. ஹரிஷ் சிரிப்புடன் கூறிட சரவணன் லேசாக சிரித்து கொண்டான். ஏதச்சையாக அவனின் கண்கள் அந்த இடத்தில் 2ஆம் தளத்தில் பதிந்தது. சன்செட் ஷாக்கில் 2ஆம் தளத்தில் இருக்கும் ஒரு பெண் அவனையே வைத்த கண் வாங்காமல் பார்த்து கொண்டிருந்தாள். அவளை கவனித்தான். அவளை அமைதியாய் பார்த்தான். அந்த பெண் சிகப்பு நிற கட்டோகாவின் பாரம்பரிய உடை அணிந்திருந்தாள். அவள் முகம் அதே சிகப்பு நிற துணியால் மறைக்கப்பட்டிருந்தது. அந்த துணிக்கு பின்பு அவளின் முகவடிவம் மிகவும் அழகாய் தெரிந்தது. சரவணன் பார்ப்பதைக் கண்டதும் அந்த பெண் ஜன்னல் பக்கம் சாய்ந்து அவனையே இமைக்காமல் பார்த்தாள். அந்த பார்வைக்கு பின்னால் ஏதோ ஒரு அர்த்தம் இருப்பதாய் அவனுக்கு தோன்றியது. பாஸ், உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? சன்செட் ஷாக்கோட ஓனர் ரொம்ப அழகா இருப்பா. கட்டாக்கோவிலேயே இவ்வளோ அழகான பெண்ணை எங்கேயுமே பார்க்க முடியாதான். சரவணனை பார்த்து கண்ணடித்தபடியே வேண்டும் என்று வம்பிழுத்தார் ஹரிஷ். சரவணன் பார்வை அந்த பெண்ணின் மீது படிந்திருந்தது. இத்தனை வருஷமா கட்டாக்கோவில் இருந்தும் நான் அவளை பார்த்ததே இல்லை. ஏன் உங்க ஒய்ஃப் கிட்ட சொல்லி உங்களுக்கு ஒரு பாயசத்தை போட சொல்லவா? நானும் நக்கலும் கடுப்பும் கலந்த குரலில் கூறினான் சரவணா. ஹரிஷிடம் பேசினாலும் அவனின் பார்வை அந்த பெண்ணின் மீதுதான் இருந்தது. அந்த பெண்ணின் தோற்றம் மிகவும் அழகாகவும் வசீகரமாகவும் இருந்தாலும் அவனுக்கு ஏதோ ஒன்று அவளிடம் சரியில்லை என்று தோன்றியது. அவளின் பார்வை அவனை உறுத்திக் கொண்டே இருந்தது. சரவணன் பார்த்து கொண்டே இருப்பதை உணர்ந்த அந்த பெண் உடனே ஜன்னல் கதவை சாற்றினாள். அது அந்த பெண் அவனை அங்கு வர சொல்வதற்கான அறிகுறியாக இருந்தது. அந்த பெண் அங்கு வரச் சொன்னதுமே சரவணன் உடனே படியேற ஆரம்பித்தான். இம்முறை யாருமே சரவணனை தடுக்கவில்லை. தடுக்கும் தைரியம் அங்கு யாருக்குமே இல்லை. காரணம் ஹரிஷ் அவனுடன் இருப்பதால் மட்டுமில்லை. ஆனால் சரவணனுக்கு சன்ஷெட் ஷாக்கின் ஓனரின் அழைப்பே கிடைத்திருக்கிறது. அவ்வளவு எளிதாக அந்த இடத்தின் ஓனர் யாரையுமே அழைத்திட மாட்டாள். அதிர்ஷ்டசாலிகளுக்கு மட்டும்தான் அவள் கிடைப்பாள் என அங்கிருப்பவர்களுக்கு ஒரு எண்ணம் உண்டு. இதுவரை கிளென் கூட அவளை பார்த்ததில்லை. சரவணன் அங்கிருந்து செல்வதற்கு முன்பு ஹரிஷ் பக்கமும் அகல்யா பக்கமும் திரும்பினான். நான் மேல போறேன், நீ ஒழுங்கா ஜாய் கூடவே மத்தவங்க கூடயும் இங்க இருந்து போ. இதுக்கு மேல என்கிட்ட இருந்து தப்பிச்சு போக பார்க்கல, உன்னை நான் வந்து வச்சுக்கிறேன். எச்சரிக்கையாக அகல்யாவிடம் கூறினான் சரவணா. எனக்கு பாயசம் போடுறேன்னு சொல்லிட்டு இவரு பாயசம் சாப்பிட போறாரு. மனதில் கேலியாக நினைத்து கொண்டான் ஹரிஷ். சரவணன் கூறியதை கேட்டதும் அகல்யா கடுப்பில் கண்களை சுழற்றி அவனை பார்த்து நாக்கை துருத்தினாள். சரவணன் அவற்றை பெரிதாக எடுத்துக்கொள்ளாமல் மேலே படியேறினான். சன்செட் ஷாக்கில் மொத்தம் 7 தளங்கள் இருக்கிறது. மேலே ஏற ஏற ஆட்கள் குறைந்து கொண்டே இருந்தார்கள். 7வது தளத்தை அவன் அடைந்ததும் நல்ல நறுமணங்கள் அவனை நாசையை துளைத்தது. பூவாசமும் பெண்ணின் உடலில் இருந்து வரும் சந்தன வாசமும் அந்த இடத்தில் நிரம்பி இருந்தது. எதுக்காக என்ன கூப்பிட்ட? சுவற்றில் சாய்ந்து நின்ற சரவணா அந்த பெண்ணை பார்த்து கேட்டான். மிஸ்டர் சரவணன், உங்களை பத்தி நான் நிறைய விஷயம் கேள்விப்பட்டிருக்கேன். ப்ளீஸ் வந்து உட்காருங்க. நம்ம பேச வேண்டிய விஷயம் சிலது இருக்கு. மிகவும் மென்மையான குரலில் பேசினாள் அந்த பெண்.
அவளின் குரல் காதிற்கு தேன் வந்து பாய்வது போல இருந்தது. பெரும்பாலும் கடோகாவில் இருக்கும் பெண்களின் குரல் மிக மிக மென்மையாக இருக்கும். அவர்கள் பேசுவது கூட பாடுவது போல் அப்படி ஒரு சுகத்தை கொடுக்கும். சரவணனுக்கு அந்த பெண் அவனுக்கு பிடித்த கிரீன் டீயை பரிமாறினாள். உனக்கு என்னை பத்தி நல்லாவே தெரிஞ்சிருக்கு. எதுக்காக என்னை இங்க மீட் பண்ண நினைச்சேன்? அவளின் செயல்களை பார்த்தபடியே கேட்டான் சரவணா. பெருசா ஒன்னும் இல்ல, ஒரு இன்ட்ரெஸ்டான விஷயத்த பத்தி உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சேன். லேசான புன்னகையுடன் கூறினாள் அந்த பெண். 9:20. சரவணனுக்கு கிடைத்த புதிய தகவல். அந்த பெண் கூறியதை கேட்டு சரவணன் அவளையே அழுத்தமாய் பார்த்து கொண்டிருந்தான். குடிங்க மிஸ்டர் சரவணா, நான் ஒன்னும் உங்களை சாப்பிட மாட்டேன். மெலிதான சிரிப்பு சத்தத்துடன் கூறினாள் அந்த பெண். முதல்ல என்ன விஷயம்னு சொல்றியா? எதுவா இருந்தாலும் நம்ம நேரடியா விஷயத்துக்கு வரும். எப்படியும் உன் கூட இருக்கிறதுக்காக என்ன கூப்பிட்டுருக்க மாட்டேன்னு எனக்கு நல்லா தெரியும். அதானே உண்மை? சரவணன் வேண்டுமென்றே அந்த பெண்ணை பார்த்து நக்கலாக கேட்டான். அந்த பெண் மெலிதாய் புன்னகைத்தாள். மனதில் அவளுக்கு அவனை நன்றாக வசைபாடிட வேண்டும் என்ற எண்ணம் எழுந்தது. ஆனாலும் அதனை வெளியே காட்டிக்கொள்ளாமல் மிகவும் பக்குவமாய் நடந்து கொண்டாள். நீங்க ரொம்ப நல்லாவே காமெடி பண்றீங்க மிஸ்டர் சரவணா. நீங்க ரொம்ப ஆர்வமா இருக்கீங்க போல. உங்களுக்காகவே ஒன்னு வச்சிருக்கேன், அதை பார்த்தா உங்களுக்கே எல்லாமே புரியும். அமைதியான குரலில் கூறிய அந்த பெண் ஒரு புகைப்படத்தை எடுத்து சரவணனின் கையில் கொடுத்தாள். கேள்வியாக அதனை வாங்கிய சரவணா அதனை உற்று பார்த்தான். அது சக்திவேலின் புகைப்படம். அந்த புகைப்படனின் இடமும் நேரமும் குறிப்பிட்டிருந்தது. அதனை பார்த்ததுமே சரவணன் மேலும் குழம்பினான். இது இந்த போட்டோவை கிரேட் பென்னென்செல்லால எடுத்தது. மெலிதான புன்னகையுடன் அவள் கூறிட சரவணன் குழப்பமாக அவளை பார்த்தான். என்ன மிஸ்டர் சரவணா, எதுக்காக உங்ககிட்ட நான் பேச நினைச்சேன்னு உங்களுக்கு இப்ப புரியுதா? உங்ககிட்ட பேசுறதுக்கான தகுதி எனக்கு இப்ப இருக்குது தானே? அழுத்தமாய் அவனை பார்த்தபடியே கேட்டாள் அவள். சரவணன் அந்த பெண்ணை ஆச்சரியமாக பார்த்தான். அவன் மனதில் பல குழப்பங்கள் விழுந்தது. சக்திவேல் இப்பொழுது ஏன் அங்கிருக்கிறார் என்று யோசித்தான். அப்பா அங்க என்ன பண்றாரு? தாத்தாவை பார்க்க போனதா தானே சொன்னாரு. அப்புறம் அவருக்கு அங்க என்ன வேலை? எனக்கு நினைவு தெரிஞ்ச நாள்ல இருந்தே தாத்தாவை நான் பார்த்ததே இல்லையே. அவரை பத்தி நான் கேள்விப்பட்டதும் இல்லை. மனதிலே குழப்பத்துடன் யோசித்துக் கொண்டே இருந்தான் சரவணா. அவனுக்கு அவனின் தாத்தாவை பற்றி பெரிதா எந்த தகவலும் தெரியாது. வெறும் பெயரளவிலேயே அவரை பற்றி அவன் கேள்விப்பட்டிருக்கிறான். இப்பொழுது இந்த பெண் எதற்காக அவனின் தந்தையை பற்றி அவனிடம் கூற வருகிறாள் என்று கேள்வியுடன் அவளை பார்த்தான். சரி சொல்லு, என்கிட்ட எந்த விஷயத்த சொல்ல நினைக்கிற? அதான் இல்லாம யாரும் எதையும் செய்ய மாட்டாங்க. ஆர்வமாக அந்த பெண்ணை பார்த்து சரவணன் கூறிட லேசாக சீறினாள் அந்த பெண். இதுதான் நம்மளோட முதல் டீலிங். அதனால இந்த இன்ஃபர்மேஷனை மிஸ்டர் சரவணனுக்கு நான் ஃப்ரீயாவே கொடுக்குறேன். அதுக்கு பதிலா மிஸ்டர் சரவணா என்னோட பேரை ஞாபகம் வச்சு பாருன்னு நம்புறேன். இங்க இருக்கிற எல்லாருமே என்ன சன்ஷெட் ஷாக் ஓனர்னு தான் சொல்வாங்க. என்னோட உண்மையான பேர் பிரீத்தி. இந்த நாட்டில் என்ன மாதிரி யாராலும் ரகசியமா இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ண முடியாது. அப்புறம் அதே போல சன்ஷெட் ஷாக்கையும் ரொம்ப குறைச்சி இடப்படாதீங்க. எவ்வளோ பெரிய ஆளா இருந்தாலும் இந்த இடத்துக்கு வந்து எங்க மேல கை வைக்க முடியாது. இன்னைக்கு ஹரிஷ் இங்க வராம இருந்திருந்தா கூட கிளென் நிச்சயமா இந்த இடத்துல பிரச்சனை பண்ணியிருக்க மாட்டான். அதுக்கு நான் கேரண்டி. ஏன்னா இந்த இடம் அப்படிப்பட்ட ஒண்ணு. அழுத்தமாக அந்த பெண் கூறிட அதில் சரவணன் திகைத்து போய் அமர்ந்திருந்தான். இந்த இடத்திற்கு உரிமையாளர் இவ்வளவு ஆளுமையுள்ள நபராக இருப்பார் என்று அவன் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. சாதாரண விபச்சாரம் நடக்கும் இடத்தில் இப்படி ஒரு பெண் இருப்பாள் என அவன் கொஞ்சம் கூட நினைத்து பார்க்கவில்லை. உங்களுக்கு ஏதாவது தேவைப்பட்டா எப்ப வேணும்னாலும் என்னை பார்க்கறதுக்கு நீங்க வரலாம். கண்டிப்பா என்னோட இடம் உங்களை ரொம்ப நல்லபடியா வரவேற்கும். சரவணனை பார்த்து கண்ணடித்து கூறினாள் அந்த பெண். அவளின் அந்த சிறு அசைவு அவ்வளவு வசீகரமாக இருந்தது. சரவணன் ஒரு நொடி பேச்சுற்று அமர்ந்து நின்றான். தொண்டையை சரி செய்து நடப்பிற்கு வந்தான் சரவணன். உங்களோட சன்செட் ஷாக் தான் இவ்வளோ பவர்ஃபுல்லா இருக்கே. நீங்க எனக்கு ஹெல்ப் பண்ணணும். நோக்கம்தான் எனக்கு சரியா புரிய மாட்டேங்குது. அந்த பெண்ணை பார்த்தபடியே லேசான புன்னகையுடன் கேட்டான் சரவணா. அதற்கு அந்த பெண் பதிலுக்கு மெலிதாய் சிரித்தாள். நோக்கமா? ஒருவேளை எனக்கு இன்னைக்கு போர் அடிச்சிருக்கலாம். அதனால ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கா செய்யலான்னு உங்களுக்கு ஹெல்ப் பண்ண நினைச்சிருக்கலாம். இல்லைனா உங்க அழகுல மயங்கி உங்க மேல ஆசைப்பட்டு நான் ஹெல்ப் பண்ண நினைக்கிறேன்னு நீங்க நினைச்சாலும் எனக்கு கவலை இல்லை.
அப்படி கூட நீங்க நினைச்சுக்கோங்க. என்ன இருந்தாலும் என்ன மாதிரி ஆளுகெல்லாம் மானம் மரியாதை பத்தி அவ்வளவுக்கும் யோசிக்க மாட்டாங்க. மயக்கம் புன்னகையுடன் கூறிய அந்த பெண் அவளின் கால்களை மேஜை மீது வைத்தாள். இந்த பொண்ணு நாம நினைச்சதை விட பயங்கரமான ஆளா இருப்பா போலியே. மனதில் நினைத்த சரவணா அங்கிருந்து எழுந்தான். இன்ஃபர்மேஷனுக்கு நன்றி. அமைதியாய் கூறிய சரவணா அங்கிருந்து கிளம்ப பார்த்தான். அதுக்குள்ள என்ன அவசரம்? வந்ததான் வந்துட்டீங்க. நான் வேணும்னா உங்களை நல்லா கவனிக்கட்டுமா? இந்த இடத்துக்கு வந்துட்டு எங்களோட கவனிப்பு அனுபவிக்காம போனா எப்படி? அது எங்களை அவமதிக்கிற மாதிரி இருக்காதா? சரவணனை பார்த்து வார்த்தை விளையாட்டாக பேசினாள் அந்த பெண். அந்த பெண்ணின் கையை அவன் கையில் இருந்து பிரித்தெடுத்தான் சரவணா. ஏற்கனவே உங்க கவனிப்பெல்லாம் ரொம்பவே நல்லா இருந்தது. இதுக்கு மேலே எனக்கு எதுவும் வேண்டாம். நீ சொன்ன மாதிரி உன்னோட பேரை நான் ஞாபகம் வச்சுக்கிறேன் பிரீத்தி. அவளை பார்த்து அழுத்தமாய் கூறிவிட்டு அங்கிருந்து கிளம்பினான். சரவணன் சென்றதுமே பிரீத்திக்கு பயங்கர கோபம் வந்தது. கடுப்புடனே அவனை திட்டிக் கொண்டு அமர்ந்திருந்தாள். இந்த ராஸ்கல் தானே ஒட்டுமொத்த பேஸ்வானி குடும்பத்துக்கும் ரொம்ப பெரிய பிரச்சனை கொடுத்தது. அது மட்டும் இல்லாம கோஸ்டவுன்ல ஹாவோக் உருவாக்கியது இவன் தானே. பீனிக்ஸ் குடும்பத்தோட வாரிச விலகுது மட்டும் இல்லாம தனியாளா ஒட்டுமொத்தமா அழிச்சிட்டு இருக்கிறான் இவன. பிரீத்தி புருவம் சுருக்கி அவனை பற்றி நினைத்து கொண்டிருந்தாள். என்னவோ போ, இதெல்லாமே நான் என்னோட தங்கச்சிக்காக பண்ணினேன். அவளுக்குள்ளாகவே கூறிக்கொண்ட பிரீத்தி சரவணன் கீழே இறங்குவதை அமைதியாய் அங்கு அமர்ந்து பார்த்து கொண்டிருந்தாள். சரவணன் அந்த கட்டிடத்தின் வெளியே செல்ல ஜாயும் மற்றவர்களும் அவனுக்காக காத்து கொண்டிருந்தார்கள். சரவணன் வருவதை பார்த்ததும் ஜாய் புருவங்களை உயர்த்தி அவனை நக்கலாக பார்த்தாள். ஏய், என்ன எதுக்கு அப்படி பாக்குற? நான் ஒண்ணுமே பண்ணலையே. நீ பாக்குறத பார்த்தா நான் ஏதோ தப்பு பண்ண மாதிரி இல்ல பாக்குற. அவசரமாக சரவணன் கூறிட ஜாய் அவனை கண்டுகொள்ளவே இல்லை. எத்தனை முறை என்ன வம்பிழுத்து என்னை இரிட்டேட் பண்ணிருக்கிற. இருடி, நீ உள்ள இருந்து வந்த விஷயத்த தாரிகா கிட்ட போட்டு கொடுத்து உன் கதைய நான் முடிக்கிறேன். சரவணனை மிரட்டிட சரவணன் கடுப்பாக அவளை பார்த்தான். நீ என்ன வேணாலும் சொல்லிக்கோ, என்னோட தாரிகா கண்டிப்பா என்ன நம்புவா. அவ உன்னை நம்புவாதான், இல்லைன்னு சொல்லல. ஆனா உள்ள இருக்கிறவங்கள அவ நம்ப மாட்டால. நீ எதுவும் பண்ணிருக்க மாட்ட, ஆனா உள்ள இருக்கிறவ ஏதாவது பண்ணிருப்பால. வேண்டுமென்றே சரவணனை வம்பு செய்ய பேச்சற்று நின்றான் சரவணா. ஏற்கனவே தாரிகாவிடம் சொல்லாமல் கொள்ளாமல் இவ்வளவு தூரம் வந்ததற்கே அவள் வருந்துவாள் என்று நினைத்தான் சரவணா. இதில் அவன் ஒரு விபச்சார இடத்திலிருந்து வெளியே வந்தான் என தெரிந்தாள் அவள் இன்னும் என்னவெல்லாம் நினைப்பாள் என்று நினைக்கவே அவனுக்கு அயர்வாக இருந்தது. நேரம் பார்த்து என் கால வர பாக்குறியா? அதானே, என் பாச பத்தி என்ன நினைச்சிட்டீங்க? சரவணனுக்கு வக்காலத்தாய் ஹரீஷ் பேசிட சரவணன் தனக்கு ஆதரவாய் ஹரீஷ் இருக்கிறாரே என்று நினைத்து நிம்மதியடைந்தான். ஆனால் அடுத்து அவர் கூறிய விஷயம் அவனை இன்னும் கடுப்பாக்கியது. ஆனா பாஸ், உங்களுக்கு எங்கேயும் பெருசா மச்சம் இருக்கு. இந்த ஓனரை யாருமே அவ்வளவு சுலபமா பார்க்க முடியாது. அந்த பொண்ணு செம்மையா இருக்குமா? அவ்வளவு தூரம் தனியா இருந்துட்டு வந்திருக்கீங்க. கொடுத்து வச்சவங்க பாஸ் நீங்க. ஹரீஷ் நக்கலாக கூறிட சரவணன் கடுப்புடன் அவரை பார்த்தான். சரவணன் எரிச்சலுடன் இருப்பதை பார்த்து ஜாய் சிரித்தாள். இப்ப எதுக்கு என்ன பார்த்து சிரிச்சுட்டு இருக்க? என்ன சரவணா, கோபம் வருதா? இதெல்லாம் நீ அந்த பொண்ணு ரூமுக்குள்ள போறதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும். இப்ப யோசிச்சு என்ன பலன்? போதும் போதும், என்னோட பாஸ் ரொம்ப வெறுப்பேத்தாதீங்க. பாவம், அவரே பல கன்ஃபியூஷன்ல இருக்காரு. பாஸ் நீங்க வாங்க, நான் அவங்கள ஒரு சூப்பரான இடத்துக்கு கூட்டு போறேன். இந்த கடவுகாவிலேயே இந்த இடம் தான் ரொம்ப ஃபேமஸான இடம். நீங்க அங்க வந்தீங்கன்னா அவங்க எல்லா டென்ஷனும் ஆட்டோமேட்டிக்கா குறைஞ்சிரும். 2 பேரும் இப்ப எங்க போக பிளான் பண்றீங்க? மறுபடியும் இந்த பிங்க் கிளப் மாதிரி வேற ஏதாவது? சேச்சே, அப்படியெல்லாம் இல்ல. இது ரொம்ப அழகான இடம். கடவுகாவில உள்ள மொத்த ஜென்ஸும் நைட்டுக்கு அங்கதான் வருவாங்க. முதல்ல வாங்க, வந்துட்டு அதுக்கப்புறமா அந்த இடத்த பத்தி பேசுங்க. ஜாய், உன்னை நாங்க அப்புறமா மீட் பண்றோம். பாஸ் நீங்க வாங்க, நாம போலாம். ஏதோ பண்ணுங்க, ஆனா தாரிகாக்கு எதிராக ஏதாவது பண்ணணும்னு நினைச்சீங்க, நிச்சயம் நான் அவகிட்ட போட்டு கொடுத்துருவேன், பாத்துக்கோங்க. அம்மா தாயி, அப்படியெல்லாம் எதுவும் நடக்காது. நடக்காட்டா கூட நீயே நடந்த மாதிரி அவகிட்ட என்ன போட்டு கொடுத்து எங்க 2 பேரையும் பிரிச்சிருவ போலயே. நீ அமைதியா போய் ரூம்ல ரெஸ்ட் எடு, நாங்க கொஞ்ச நேரத்துல வந்துடுறோம். ஓகே, என்ஜாய் பண்ணுங்க, நான் இப்ப கிளம்புறேன். ஹரீஷும் சரவணனும் ஹரீஷ் சொன்ன அந்த பாருக்கு சென்றார்கள். பாஸ், நான் சொன்ன பார் இதுதான். பாக்குறதுக்கு எப்படி இருக்கு? சும்மா திருவிழா களை கட்டின மாதிரி இருக்குல்ல? ஆமா, ஏன் இந்த பார் இவ்வளோ கூட்டமா இருக்கு? எனக்கு என்னமோ கடற்கால உள்ள மொத்த ஜென்ஸுமே இங்கதான் இருக்கிற மாதிரி ஃபீல் பண்றேன். பாஸ், நீங்க சொன்னாலும் சொல்லாட்டாலும் அதான் உண்மை. கடற்கால இருக்கிற மொத்த ஜென்ஸுமே நைட் 8 மணி ஆயிட்டா ஆட்டோமேட்டிக்கா இங்க வந்துருவாங்க.
ஏன் அப்படி? இதுக்கு வேற ஏதாவது காரணம் இருக்கா என்ன? பாஸ், கட்டோக்கா பத்தி நிறைய விஷயங்கள் மறைக்கப்பட்டிருக்கு. அதுல இதுவும் ஒண்ணு. இங்க பொதுவாகவே ஜென்ஸுக்கு வேலை பளு அதிகம். அவங்க எப்பவும் ஒரு விதமான ஒர்க் ஸ்ட்ரெஸ்லயே தான் சுத்திக்கிட்டு இருப்பாங்க. அப்படி இருக்கிறவங்க தான் அவங்கள ரிலாக்ஸ் பண்ணிக்கிறதுக்காக இந்த இடத்த தான் செலக்ட் பண்ணுவாங்க. என்னதான் ஒர்க் ஸ்ட்ரெஸ்னாலும் மற்ற எல்லா கண்ட்ரிலையும் இருக்கிற மாதிரி தானே இங்கேயும் இருக்கும். இல்ல பாஸ், இங்க இருக்கிற பெண்களை இந்த நாட்டுக்காரங்க வெளியில வேலை பார்க்கறதுக்கு அலோ பண்ணவே மாட்டாங்க. ஸோ மோஸ்ட் ஆஃப் தி பெண்கள் ஹவுஸ் ஒய்ஃபா வீட்டில் தான் இருப்பாங்க. அவங்களோட வேலை அவங்க குழந்தைகளை பார்த்துக்கிறதுக்கும் வீட்டை பராமரிக்கிறதுக்கும் தான். அதனால குடும்பத்தோட செலவை சமாளிக்கிறதுக்காக அவங்களுக்கும் சேர்த்து ஜென்ஸ் தான் சம்பாதிக்கணும். அந்த ஒர்க் ஸ்ட்ரெஸ்ல தான் இவங்க எல்லாரும் இங்க வந்துருவாங்க. அப்படியா? இத பார்க்க பெண் அடிமைத்தனம் மாதிரில தெரியுது. தெரியல பாஸ், ஆனா அதான் உண்மை. என்ன பண்றது, இந்த நாட்டுல மாத்த வேண்டிய விஷயம் நிறைய இருக்கு. நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க. இன்னும் 3 மாசத்துல நீங்க என்ன சொல்றீங்களோ அது மட்டும்தான் இந்த மக்கள் செய்வாங்க. அந்த அளவுக்கு இந்த இடம் மாறிடும். சும்மா காமெடி பண்ணாதீங்க ஹரிஷ். பாத்தீங்களா, இந்த மாதிரி இன்னும் இந்த நாட்டுல நிறைய இஷ்யூஸ் இருக்கு. இப்படி இருக்கிற மக்களை எப்படி 3 மாசத்துக்குள்ள என்னோட கைக்குள்ள கொண்டு வர முடியும்? நீங்க நினைக்கிற மாதிரி இதெல்லாம் எவ்வளவு சீக்கிரம் மாத்தக்கூடிய விஷயம் இல்ல. எனக்கு தெரிஞ்சு அது ரொம்ப கஷ்டம்னு தான் தோணுது. பாஸ், நீங்க இப்பதானே வந்திருக்கீங்க. அதனால இந்த மக்களை பத்தி உங்களுக்கு தெரியல. நான் முதல்ல இங்க வந்தப்ப நிறைய ஸ்ட்ரகிள்ஸை ஃபேஸ் பண்ணேன். அவ்வளவே இந்த நாட்டை பார்த்ததும் இந்த மக்களை பார்த்தும் ஓடவே ஆரம்பிச்சிட்டேன். என்னோட உடம்புல 100க்கும் மேற்பட்ட காயத்தோட எங்க போறதுன்னு தெரியாம ஓடிக்கிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் நின்று இதை எப்படி சமாளிக்கிறதுன்னு பார்க்கும்போது தான் எனக்கு அதுக்கான சொல்யூஷனே கிடைச்சது. அடுத்த 1 மாசத்துலயே நான் என்னோட திறமையால இங்க ஸ்ட்ராங்கா நிக்க ஆரம்பிச்சேன். சோ உங்களுக்கும் ஈஸியா தான் இருக்கும். அது மட்டும் இல்லாம உங்க பின்னாடி இருக்கிறது கிரேட் சக்திவேலுங்கிறத மறந்துடாதீங்க. நீங்க சொல்றது சரிதான். ஆனா அவரையே இப்ப காணணும்னு தானே நாம தேடிட்டு இருக்கோம். அவர் கடைசியா கடக்காவில தான் இருந்திருக்காருங்கிறத தவிர நமக்கு வேற எதுவும் தெரியாது. அப்பா ஏன் இங்க வந்தாரு, இப்ப அவர் எங்க, எனக்கு எதுவும் தெரியல. பாஸ், உங்க அப்பா எது பண்ணாலும் அதுக்கு பின்னாடி ஒரு காரணம் இருக்கும். உங்க அப்பா பாக்குறதுக்கு வேணா ரொம்ப எளிமையா தன்னோட அடையாளத்தை மறைச்சிருக்கலாம். ஆனா அவரோட அந்த தோற்றமே இங்க இருக்கிற பல பேரை மிரள வச்சிருக்கு. அவரோட ஒவ்வொரு வார்த்தைக்கும் பவர் இருக்கு பாஸ். நீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கே எல்லாம் புரியும். இப்படி இருவரும் பேசிக் கொண்டிருக்க அப்போது ஹரிஷின் அருகில் ஒருவன் வந்து அவரது காதில் ஏதோ ரகசியமாய் சொல்லிவிட்டு அங்கிருந்து சென்றான். என்னாச்சு? ஏதாவது பிரச்சனையா? பிரச்சனை தான், ஆனா நமக்கு இல்ல, அந்த பிங்க் கிளப்புக்கு தான். அந்த பிங்க் கிளப் அழியறதுக்கான நேரம் வந்துருச்சு. என்ன பிங்க் கிளப்பா? ஹரிஷ், மறந்துடாதீங்க, அது எவ்வளவு பெரிய கிளப். அங்க இருக்கிற அந்த பொண்ணு எவ்வளவு ஆளுமையானவன்னு உங்களுக்கு தெரியும் தானே. நாம இந்த ஊருக்கு பழக்கப்படாதவங்க. நம்மளால அவ்வளவு சீக்கிரம் அதை அழிக்க முடியும்னு நினைக்கிறீங்களா? பாஸ், நீங்க சொல்ற மாதிரி அந்த பிங்க் கிளப் பெருசு தான். ஆனா அதை விட உங்க அப்பாவோட பவர் பெருசு. இத்தனை நாள் அவர் தன்னோட அதிகாரத்தை காட்ட வேணான்னு ரொம்ப லோ ப்ரொஃபைலா மெயின்டைன் பண்ணிட்டு இருந்திருக்காரு. நீங்க வர வரைக்கும் இப்படித்தான் இருக்கணும்னு எனக்கு ஆர்டர் போட்டிருந்தாரு. இப்ப நீங்க வந்துட்டீங்க, நாம யாரும் அவனுக்கு காட்டுற நேரம் வந்துருச்சு. ஹரிஷ், நீங்க என்ன சொல்றீங்க? எனக்கு எதுவும் புரியல. பாஸ், நீங்க உங்க அப்பாவை சாதாரணமா நினைச்சிட்டீங்க. அவர் ஒரு மான்ஸ்டர். அவர்கிட்ட இருந்து யாரும் தப்பிக்க முடியாது. உங்களுக்கு தெரியாம ஆல்ரெடி பிங்க் கிளப்லயே நம்ம ஆளுங்க தங்களோட அடையாளத்தை மறைச்சு அங்க இருக்காங்க. அது மட்டும் இல்ல, கட்டாக்கோல என்னோட ஒரு ஸ்பை டீமே இருக்கு. இங்க என்ன நடக்குதுன்னு எனக்கு அப்பப்பா அவங்க அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஹரிஷ், நீங்க என்ன சொல்றீங்க? நீங்க சொல்றது உண்மையா? இதெல்லாம் எனக்கு எப்படி தெரியாம போச்சு? நீங்க என்கிட்ட இதெல்லாம் மறைச்சீங்க. சாரி பாஸ், உங்ககிட்ட சொல்லாததுக்கு. ஆனா இதுக்கான பதில் நான் சொல்ல முடியாது. உங்க அப்பா என்ன செய்ய சொன்னாரோ அதைத்தான் நான் செஞ்சேன். அவர் தான் இப்போதைக்கு உங்களுக்கு இது எதுவும் தெரிய வேண்டாம்னு சொன்னாரு. அதனாலதான் சொல்லல. ஆனா அப்பா ஏன் என்கிட்ட இருந்து இதை மறைக்கணும்னு நினைச்சாரு? இப்ப பிங்க் கிளப் எதுக்காக நீங்க அழிக்க போறீங்க? நம்ம ஆளுங்கன்னு தெரியாமலேயே அவங்க நம்ம ஆளுங்களுக்குள்ள சில பேரை அட்டாக் பண்ணியிருக்காங்க. அதுவும் இல்லாம அது ஒரு ஆக்சிடென்ட் மாதிரி செட்டப் பண்ணியிருக்காங்க. இப்ப அதுக்கு தான் நாம அந்த கிளப்பையே இல்லாம ஆக்க போறோம். ஹரிஷ், நீங்க சொல்ற மாதிரி அந்த பிங்க் கிளப் அழிக்கிறதுக்கு இது மட்டும் தான் காரணமா? முதல்ல இந்த வைனை ட்ரை பண்ணுங்க, அதுக்கப்புறமா என்கிட்ட கேள்வி கேளுங்க, நான் பதில் சொல்றேன். இட்ஸ் பர்ஃபெக்ட். இது ஹோம்மேட் வைன் மாதிரியே டேஸ்டா இருக்கே. எஸ் பாஸ், இது அப்படியே ஹோம்மேட் வைன் மாதிரியே தான் இருக்கும். அதனாலதான் இங்க இவ்வளவு பேர் வராங்க. இதை குடிச்சாலே போதும், எவ்வளவு கவலை இருந்தாலும் தெரியாம போயிடும். அப்புறம் என்ன கேட்டீங்க? இதான் காரணமானு கேட்டீங்கல்ல. இந்த பிங்க் கிளப்பை நான் பல வருஷமா பார்த்துக்கிட்டு இருக்கேன். இந்த நாளுக்காக தான் இத்தனை வருஷமா நான் காத்துக்கிட்டு இருந்தேன். ஃபைனலி நான் எதிர்பார்த்த அந்த நாள் வந்துருச்சு. பாஸ், இந்த பிங்க் கிளப்போட அழிவு உங்களை வரவேற்கிறதுக்காக நான் கொடுக்கிற கிஃப்ட்னு நினைச்சுக்கோங்க. ஹரிஷ் அப்படி சொன்னதும் அங்கிருந்து சில பேர் கோரஸாக, ஆமா, பிங்க் கிளப்ப அழிச்சு ஆகணும்,
என்று குரல் எழுப்பினார்கள். அப்போது ஹரிஷின் முகத்தில் ஒரு ஒளிவட்டம் தெரிந்தது. ஹரிஷ், நீ இதுவரைக்கும் இவ்வளவு சந்தோஷமா இருந்த நான் பார்த்ததே இல்லையே. அந்த லேடி கூட ஹரிஷ் திரும்ப இந்த அண்டர் கிரவுண்ட் வேர்ல்டுக்கு வரணும்னு நினைச்சதுக்கு காரணம் இதுதானா? உண்மையிலேயே ஹரிஷ் இருக்க வேண்டிய இடம் இதுதான். ஏன்னா இங்க மட்டும்தான் என்னால உங்களோட முகத்துல இவ்வளவு சந்தோஷத்தை பார்க்க முடியுது. என்ன பாஸ், நான் பேசிட்டே இருக்கேன், நீங்க எதுவும் சொல்லாம அமைதியாவே இருக்கீங்க. நான் செய்ய போறத பத்தி உங்ககிட்ட சொல்லிட்டேன். இதுல உங்களுக்கு ஏதாவது அப்ஜெக்ஷன் இருக்கா? இல்ல ஹரிஷ், நீங்க கரெக்டா தான் சொல்றீங்க. நீங்க என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை தாராளமா பண்ணுங்க. நீங்க என்ன பண்ணாலும் சரியா தான் இருக்குங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. தேங்க்யூ பாஸ். பாஸ், அங்க பாருங்க, அது அகல்யா தானே? ஆமா, அகல்யா தான். இவ இங்க என்ன பண்ணிட்டு இருக்கா? ஏய் அகல்யா, இங்க என்ன பண்ற? நான் கிளென்னை தேடி வந்தேன். நீ எதுக்கு அவனை தேடி வந்த? அது உனக்கு தேவையில்லாத விஷயம். உன்கிட்ட எல்லாத்தையும் ரிப்போர்ட் பண்ணணும்னு எனக்கு எந்த அவசியமும் இல்ல. சரி, நீ இங்க எப்படி வந்த? இந்த இடத்துக்கு நீ தனியாவா வந்த? ஆமா, இப்ப அதுக்கு என்ன? ஏன் இதுல உனக்கு ஏதாவது பிரச்சனையா? ஓகே, நீ வந்ததுக்கு உருப்படி ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடைச்சதா என்ன? என்னோட அண்ணன் இந்த ஹாரிசன் ஃபேமிலிக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் அவனுக்கு பிரச்சனை ஆரம்பிச்சிருக்கு. பிங்க் கிளப்போட சக்சஸரே கிளன் தாங்கிறதையே நான் லேட்டா தான் புரிஞ்சுக்கிட்டேன். நான் நினைச்ச மாதிரி என் அண்ணனோட சாவு அவ்வளவு சாதாரணமானதா எனக்கு தெரியல. அகல்யா, நீ நிஜமாவே உங்க சுய புத்தியோட தான் இங்க வந்தியா? இங்க வர்றதுக்கு முன்னாடி இங்க என்ன சூழ்நிலைன்னு நீ பாத்துட்டு வர மாட்டியா? ஏன் இங்க என்ன சூழ்நிலை? நான் எதுக்கு எதையும் பார்க்கணும்? சரி, நீ இங்க வந்தது, இங்க நீ என்ன பண்ணிட்டு இருக்க, இது எதுவுமே அந்த கிளனுக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கியா? நான் என்ன பண்றேன்னு அவனுக்கு எப்படி தெரியும்? உன்னோட மூளையை கொண்டு போய் மியூசியத்துல தான் வைக்கணும். உன்னோட மூஞ்ச பார்க்கும் போதே உனக்கும் ஆதரனுக்கும் பிளட் ரிலேஷன்ஷிப் இருக்குன்னு அப்பட்டமா தெரியுது. நல்ல கண் பார்வை இருக்க யாராலையுமே நீ அவனுடைய சிஸ்டர்னு ஈஸியா சொல்லிட முடியும். நீ அவனோட சிஸ்டர்னு இன்னும் அவன் கண்டுபிடிக்காம இருப்பான்னு நினைக்கிறியா? அட ஆமால, அத நான் மறந்தே போயிட்டேன். இப்படி ஒண்ணு இருக்கிறத நான் யோசிக்கவே இல்ல பாரு. சரி, இப்ப என்ன பண்றது? அந்த அளவுக்கு நீ யோசிக்கிறவளா இருந்தா நீ ஏன் இங்க தனியா வரப்போற? என்ன பண்ண சரவணா, என்னோட ஐக்யூ லெவல் ரொம்ப கம்மியா இருக்கு. இப்படி உன்ன மாதிரி அறிவுள்ளவங்க யாராவது சொன்னா மட்டும்தான் என் புத்திக்கு எட்டுது. இப்பவாது நீ தத்தின்னு ஒத்துக்கிட்டியே. சரவணன் அகல்யாவை கிண்டல் செய்து சிரிக்க அதை பார்த்து ஹரிஷும் அவனுடன் சேர்ந்து சிரித்தார். பாஸ், ஜோக் பண்ணதெல்லாம் போதும். இப்ப நான் சொன்னதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? நம்மளோட மூவ் ஆரம்பிக்கலாமா? நிஜமாவே ஹரிஷ், உங்களுக்கு கடாக்காவுல இவ்வளவு பவர் இருக்குன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. நீங்க சொல்லும் போது எனக்கு ஏதோ பெருசா நடக்க போகுதுன்னு தோணுது. உங்களோட மூவை பாக்குறதுக்கு நான் ரொம்ப ஆவலா இருக்கேன். இவர்கள் இங்கு பேசிக் கொண்டிருந்த அதே நேரம் கிளென் வேகமாக தனது வீட்டிற்குள் வந்தான். அப்பா, அப்பா, நீங்க இந்த விஷயத்தை கேள்விப்பட்டீங்களா? அந்த ஹரிஷ் திரும்பவும் கடாக்கா வந்திருக்கானா? கேள்விப்பட்டேன். கிளென் மிகவும் பதட்டமாக சொல்ல வில்சனோ அதை எதுவும் முகத்தில் காட்டிக்கொள்ளாமல் அமைதியாக அவனிடம் பேசினார். டாட், நான் எவ்வளவு முக்கியமான விஷயம் சொல்லிட்டு இருக்கேன், நீங்க ஏதோ சாதாரண கதை கேட்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்கீங்க. அந்த ஹரிஷ் திரும்ப வந்துட்டானா டாட்? அவனை நீங்க ஒண்ணும் பண்ணாம அப்படியே விட போறீங்களா என்ன? அவன் என்ன வேணாலும் பண்ணிட்டு போட்டோம், நமக்கு என்ன ஆச்சு நினைச்சிட்டீங்களா? காரை எடு. ஓகே டாட், நான் எப்பவே டிரைவர் கிட்ட சொல்லி காரை ரெடி பண்ண சொல்றேன். அப்புறம் டாட், நமக்கு பாடி கார்ட்ஸை ஒரு 10-15 பேரை கூப்பிட்டுட்டா போதுமா? எனக்கு தெரிஞ்சு அது மட்டும் போதாதுன்னு நினைக்கிறேன். லோக்கல் செக்யூரிட்டி கார்ட்ஸ் கிட்ட சொல்லி நமக்கு ப்ரொடெக்ஷன் கொடுக்க சொல்லட்டுமா? அப்படி கொடுத்தா மட்டும்தான் அந்த ஹரிஷ் கிட்ட இருந்து நம்மளால தப்பிக்க முடியும். அது மட்டும் இல்ல, ஹரிஷ் நம்மளோட இந்த மூவ் எதிர்பார்த்து இருக்க மாட்டான். அதனால நம்ம லோக்கல் செக்யூரிட்டி கார்ட்ஸ் அவனை ஈஸியா அட்டாக் பண்ணிடுவாங்க. கிளென் சொல்வதை கேட்டுக்கொண்டிருந்த வில்சன் கோபத்துடன் அவனது கன்னத்தில் ஓங்கி அறைந்தார். இப்ப எதுக்கு நடிச்சீங்க? நான் இத நம்மளோட சேஃப்டிக்காக தானே சொன்னேன். உங்ககிட்ட கேட்டனா, நம்மளை ப்ரொடெக்ட் பண்ண சொல்லி நான் உங்ககிட்ட கேட்டனா, நான் எதுக்கு போறேன்னு தெரியுமா? இதை பாரு கிளன், நான் ஒன்னும் சாதாரணமா இந்த இடத்துல வந்து உட்கார்ல. நான் இதுக்கு பின்னால எவ்வளவு ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ணி இருக்கேன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். அது மட்டும் இல்லாம அந்த ஹரிஷோட ஸ்ட்ரென்த் என்னன்னு ஒன்ன விட எனக்கு நல்லா தெரியும். அதனால அதிக பிரசங்கித்தனமா எதையும் பண்ணாம நான் சொன்னதை மட்டும் செய். டேட், அப்போ நீங்க என்ன பண்ண போறீங்க? அவங்கிட்ட பேரம் பேச போறேன். நீங்க என்ன சொல்ல வரீங்க? அவங்கிட்ட மன்னிப்பு கேட்க போறீங்களா? ஒருவேளை இதை மட்டும் மீடியாவுக்கு தெரிஞ்சதுன்னா அதுக்கப்புறம் நம்மளால வெளியே தலை காட்ட முடியாது டேட். அதை பத்தி எல்லாம் எனக்கு எந்த கவலையும் இல்லை. அந்த ஹரிஷ் இன்னும் அதே கிளப்ல தான் இருப்பான். சீக்கிரம் வா போலாம். கிளென்னிடம் பேசிவிட்டு வில்சன் முதலில் வெளியில் செல்ல கிளென் பின்னால் சென்றான். சற்று நேரத்தில் இருவரும் ஹரிஷ் இருந்த கிளப்பிற்கு வந்து சேர்ந்தார்கள். ஹரிஷ், என்னோட பையனை கூட்டு வந்திருக்கேன் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கறதுக்கு. வில்சன் தலையை குனிந்து கொண்டு ஹரிஷிடம் பேசுவதை பார்த்த சரவணன் ஆச்சரியத்துடன் அவர்களை பார்த்தான். நீ யாரு?
உன்னை எனக்கு தெரியுமா?